இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் சிறுதானிய கோதுமை மாவு. இதில் 10 வகையான தானியம் பயிறு வகைகள் எல்லாம் சேர்த்து கோதுமையோடு சேர்த்து நம்ம இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம், சேல்ஸும் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சிறுதானிய கோதுமை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவை வச்சு சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம சிறுதானிய கோதுமை மாவோட பாக்கெட்டு. இது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு. 1/2 கிலோ பாக்கெட் 1 கிலோ பாக்கெட் அளவில் கிடைக்கும். இது இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோதுமை பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைன்னா இன்னி கொஞ்சம் தண்ணி லேசாக சேர்த்துக்கலாம். இந்த மாவை வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு, நார்மல் சப்பாத்தி மாவை அழுத்தி பிசைகிற மாதிரி பிசைய தேவையில்லை. நார்மலாகவே பிசையலாம், ரொம்ப அழுத்தி பிசையணுங்கிற அவசியம் இல்லை. இதை லேசாக பிசைஞ்சிட்டு நம்மளோட கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் லேசான அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சதுக்கு பிறகு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். 10 நிமிஷத்துலேயே நம்மளால் சாஃப்டான சப்பாத்தி போட முடியும். பிறகு அதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி லேசாக மாவை தொட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நகட்டி வச்சுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு எண்ணெய் நிறையா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போதும் எண்ணெய் நிறையா சேர்க்கணுங்கிறது கிடையாது. எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. சப்பாத்தி சுடும்போது மட்டும் 2 பக்கமும் லேசாக எண்ணெய் விட்டால் போதும். அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி தோசை சட்டியை வச்சு சப்பாத்தியை 2 பக்கமும் எண்ணெய் விட்டு எடுத்தால் சூப்பரான சப்பாத்தி, ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்தி மாவு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.